விளையிற பூமியடா விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோமடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தி யோசிச்சேங்க பகுதி. புடலை சாகுபடியில் வெற்றி கண்ட விவசாயி எஸ் சீனிவாசன் ஆவார். இவர் திருவள்ளூர் மாவட்டம் அணைக்கட்டுச்சேரி கிராம விவசாயி. இவர் 25 வருடங்களாக விவசாயம் செய்து புடலை சாகுபடியை அதிகமாக செய்து வருகிறார். புடலையோடு பாகலையும் கூடவே சாகுபடி செய்து வரும் இவர் ஊடு பயிராக வெண்பூசணியை பயிர் செய்து வருகிறார். புடலைக்கான பருவம் முடிந்தவுடன் மாற்று பயிராக பாகலை சாகுபடி செய்து வருகிறார். புடலை சாகுபடியில் நிலத்தை சமன் செய்து தொழு உரம் இட்டு திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய ஆலோசனையின் பேரில் பாலூர் ரக வீரிய ஒட்டுரக விதையை நட்டு நீர் பாய்ச்சி உர மேலாண்மை பயிர் பாதுகாப்பு முறைகளை கையாண்டு 2 மாதம் வருமானம் கொடுக்கக்கூடிய புடலையில் தினமும் 100 கிலோ முதல் 200 கிலோ வரை மகசூலை ஈட்டி வரும் இவர் தனது வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொண்ட இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, புடலன்னு அதிகமாக நான் பயிர் செய்கிறேன். கூட வந்து பாகர், இதுக்கு ஊடு பயிராக வந்து பூசணி வெண்பூசணி பயிர் செய்கிறேன். இது இந்த சீசன் முடிஞ்ச உடனே அடுத்த சீசனுக்கு வந்து மாற்றுப்பயிர் பாகர் போடும். 2 மாதம் வந்து வருமானம் கொடுக்கக்கூடிய பயிர் இது. அதிகமாக டெய்லி 100 கிலோ 200 கிலோ இது மாதிரி நாங்கள் காய் பறிக்கிறோம். இதை கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு நாங்கள் அனுப்புகிறோம். புடலம் ஆரம்பித்த உடனே 40 நாளில் என்னுடைய இது மகசூல் வர ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து 2 மாதம் வரைக்கும் எங்களுக்கு மகசூல் கை கொடுத்துக்கினே இருக்கும். அதனால் இது ஒரு நல்ல லாபகரமான பயிர். இதை உழவு செய்து செப்டம்பர் மாதத்தில் உழவு செய்து அக்டோபரில் நாங்கள் பயிர் வச்சுருந்தோம். இப்போ இந்த முறை வந்து முன்கூட்டியே நாங்கள் விவசாயம் பண்ண ஆரம்பித்தோம். இதில் நல்ல மகசூல் கிடைக்க ஆரம்பிச்சிது. இந்த டைம்லேயும் நல்ல விலை இருக்குது. அதனால் இது ஒரு நல்ல இதான பயிர். புடலன் வந்து ஆரம்பத்தில் உழுது நல்லா இதை பண்ணி சமன் பண்ணிவிட்டு இதுக்கு தொழு உரம், இதுக்கு முக்கியமானது தொழு உரம் போட்டுட்டு அதே இதுலையே வந்து நாங்கள் அந்த ஹைப்ரிட் விதை பாலூர் விதை அந்த எருவு மண்ணை ஒன்றா சேர்த்துட்டு அதிலே விதையை போட்டு தண்ணி குடமாக தண்ணியை தான் ஊற்றுவேன். ஏன்னா தண்ணி பாய்ச்சிட்டா ஃபுல்லாக புல் முளைச்சிடும். ஆனால் குடமான தண்ணியை ஊற்றி அந்த செடி வர வரைக்கும் ஆரம்பத்துக்கு இது ஒரு நல்ல இதாக இருக்கும். இது செய்ய சொல்லவே கூடவே வந்து பூசணி வெண்பூசணி வச்சுட்டோம். ஏன்னா இதுவும் வந்து அந்த 80 நாளில் காய் அறுப்பு முடிச்சிடும். அதே மாதிரி இந்த பந்தல் போடுறதுக்கு வந்து இது எல்லாமே வந்து நைலான இதை தான் போட்டிருக்கோம். செலவு கம்மி. இதுக்கு நாங்கள் வந்து மூங்கல் கொம்பை பயன்படுத்திக்கிறோம். இப்போது பந்தல் போடும். இது எல்லாமே வந்து எனக்கு திருவூர் நெல் ஆராய்ச்சி பண்ணையிலேருந்து எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. இப்போ அவங்க சொல்லி கொடுத்ததுனால எங்களுக்கு வந்து அதிகமான மகசூல் கிடைக்குது. இது எல்லாமே வந்து அவங்கள தான் சாரம். நாங்கள் இதில் நோய் தாக்குறது வந்து பெரும்பாலும் அந்த திருவூர் அறிவியல் ஆராய்ச்சி மையத்தில் கேட்டு அவங்களுடைய இது பரிந்துரை என்ன சொல்கிறாங்களோ அந்த மருந்து தான் நாங்கள் அடிக்கிறோம். இதுக்கு மாதிரி இந்த காய் முடக்கிறது இது மாதிரி பெண்டாகி வந்தது. இப்போ அதுக்கு ஒரு மருந்து சொன்னார். அதை அடிச்சதுனால இப்போ வரதெல்லாம் பாருங்கள் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. நல்லா நேராக இருந்தால் தான் காயினுடைய மதிப்பு அதிகம். அதே மாதிரி கோயம்பேட்டுக்கு நாங்கள் காய் எடுத்துன்னு போகிறது இங்கேருந்து எல்லாமே நாங்களே சொந்த வண்டி வச்சு எடுத்துன்னு போயிடுறோம். அங்கே எடுத்து போனால் எல்லாமே கிலோ கணக்கு தான் ரேட்டு. கமிஷன் வியாபாரம் 100க்கு 10 ரூபான்னு கமிஷன் கொடுத்துருவோம். எங்களுக்கு அதில் வந்து கண்ணுக்கு எதிரவே தெரியுது எத்தனை கிலோ விற்றுது என்ன விலை எல்லாமே தெரிஞ்சு அந்த கமிஷன் கொடுத்துட்டு மீதி பணம் அப்பவே எங்களை கையில் கொடுத்துருவாங்க. இவரை தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் எஸ் சீனிவாசன் 9841906787. வேகமாக வளர்ந்து வரும் வேளாண் தொழில்நுட்பம் நமக்கு பல புதிய கண்டுபிடிப்புகளை தந்து அதில் அதிக மகசூல் பெற உதவி செய்கிறது. குறிப்பாக ஆண்டுதோறும் பலன் தரும் பயிர்களுக்கு இப்படிப்பட்ட புதிய கண்டுபிடிப்பு முறைகளால் விவசாயிகள் அதிக லாபம் பெற வாய்ப்பிருக்கிறது. அந்த வகையில் தென்னை மரத்துக்கு டானிக் மற்றும் பயிர் பூஸ்டர்களை எவ்வாறு உபயோகிப்பது, அதை வேர்களுக்கு செலுத்தும் போது அடியில் உள்ள வேர்களை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது மற்றும் மருத்துவ கலவையையும் இப்படிப்பட்ட புதிய முறைகளால் பயன்படுத்தலாமா என்பது குறித்து பல தகவல்களை நமக்கு விளக்குகிறார் கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக பயிர் வினையல் துறையின் பேராசிரியர் முனிவர் H. விஜயராகவன் அவர்கள்.
தென்னை மரத்தை பொறுத்தளவில் பலவிதமான பயிர் வினையில் குறைபாடுகள் தோன்றுகின்றன. அவற்றில் முக்கியமாக பார்க்கும்போது குறும்பை உதிர்தல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பல்வேறு காலகட்டங்களில் நடக்கும். ஒரு பாலையில் குறிப்பாக ஒரு 50லேருந்து 60 பெண் பூக்கள் இருந்தால் அதில் 70% சுமார் 40 குறும்பைகள் கொட்டிடும். மீதமுள்ள 10லேருந்து 12 காய்கள் தான் வந்து பெண் உறுப்பு தான் வந்து உங்களுக்கு காயாக மாறுது. இந்த மாதிரி குறும்பை கொட்டுதல்ங்கிறது பலவித காரணங்களால் ஏற்படுது. பொதுவாக தென்னை மரத்தில் பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் அதனுடைய செயல்பாடுகள் மிக முக்கியமானவை. குறிப்பாக வந்து ஆக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயிர் வளர்ச்சி ஊக்கி, இந்த பயிர் வளர்ச்சி ஊக்கியானது தென்னை மரத்திலேயே உற்பத்தி செய்யக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. அப்படி சில சமயங்களில் உற்பத்தி போதுமான அளவு இல்லாவிட்டால் குறும்பைகள் மிகவும் அபரிதமாக கொட்டி போகும். இதை நிவர்த்தி செய்வதற்கு முதல்ல நம்ம என்ன பண்ணோம், தென்னை மரத்து மேலே ஏறி பாலை வெடித்து 30 நாட்கள் கழித்து அது மேலே நாப்தலின் அசிட்டிக் அமிலம் அப்படிங்கிற வளர்ச்சி ஊக்கியை தெளிக்குமாறு சிபாரிசு செய்தோம். இப்படி ஒவ்வொரு மரத்திலையும் ஏறி 30 நாள் கழித்து குறும்பைகள் மேல் அந்த மருந்து தெளிக்கும்போது பலவிதமான சிரமங்கள் ஏற்படுவதாக விவசாயிகள் தெரிவித்தார்கள். இதை நிவர்த்தி செய்வதற்காக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நம்ம தென்னை டானிக் அப்படிங்கிற ஒரு வளர்ச்சி ஊக்கி மற்றும் உரச்சத்துக்கள் கலந்த கலவையை கண்டுபிடித்து விவசாயிகளுக்காக கொடுக்கப்பட்டது. இது 2003 நடைமுறையில் செயல்படுத்தி வருகிறோம். இந்த தென்னை டானிக் பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா வளர்ச்சி ஊக்கி கூட உரச்சத்துக்கள், வைட்டமின்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படி சொல்லக்கூடிய எல்லா பொருளும் சரிவீதமான கலவையில் கலந்துருக்கு. இதை வந்து வேர் மூலமாக செலுத்துறதுனால மரத்துக்கு உடனடியாக அந்த செயல்பாடுகள் போய் சேருது. இதனால் குறும்பை உதிர்கள் கட்டுப்படுத்தப்பட்டு ஒல்லிக்காய்கள் காய்வது குறைக்கப்பட்டு மகசூல் அதிகரிப்பதால் இது பெரிய அளவில் விவசாயிகளால் வரவேற்கப்படுகிறது. இப்போ இந்த தென்னை டானிக்கை வேர் மூலமாக எப்படி செலுத்துறதுங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வளர்ந்த தென்னை மரத்தில் சுமார் 6 அடி வட்டப்பாத்திக்குள்ளே தான் உங்களுக்கு அந்த உறிஞ்சும் வேர்கள் இருக்கும். இந்த உறிஞ்சும் வேர்கள் எப்படி கண்டுபிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி மண்ணை வந்து அதனுடைய 6 அடி வட்டப்பாத்தியில் நீங்கள் பறிச்சுட்டே பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு வேர் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய ஒரு வேர், இது வந்து இந்த கருப்பு கலர் இருக்கக்கூடிய வேர் வந்து வயசான வேர். இந்த மாதிரி வேரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இது வந்து இளம் வேர், இதெல்லாம் இளம் வேர், இந்த வேர்களையும் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது. இதை வந்து நீங்கள் தவிர்த்திடணும். இப்போ பார்க்கக்கூடிய இந்த வேர் வந்து முதிர்ச்சியான அதே சமயத்தில் வளர்ச்சி அருமையாக இருக்கக்கூடிய ஒரு வேர். இந்த வேர் நன்று உறிஞ்சும் தன்மையை பெற்றிருக்கிறது. இப்போ இதை வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த இடத்துல ஒரு லைஸாக ஒரு கட் கொடுக்கணும். இப்படி கிராஸாக நீங்கள் இதை வெட்டும்போது மிகவும் கவனமாக இருக்கணும். மேல் பகுதி உடஞ்சி போகக்கூடாது. இந்த வேர் நூலுக்கு மேலே எந்த விதமான காயமும் படக்கூடாது. இது மிக மிக முக்கியம். இது ஒரு சாய்வாக ஒரு வெட்டும்போது மேலே வந்து வேர் உடையக்கூடாது, எந்த காயமும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் கட்டக்கூடிய இருந்து தென்னை டானிக் முழு அளவில் அதுக்கு போய் உறிஞ்சப்படும், முழு அளவில் பயன் கொடுக்கும். இது 200 ml கொண்ட தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் கண்டுபிடிக்கப்பட்ட தென்னை டானிக்கு. இந்த டானிக்கை வந்து இதை ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு கையாளுவதற்கு ஈஸியாக நாங்கள் கொடுத்துருக்குறோம். இப்படி சாய்வாக அதை வெட்டிட்டு இந்த மருந்து கலவை 200 ml இருக்கிறனால உங்களுக்கு முக்கால்வாசி இந்த பைக்குள்ளே இருக்கும் மருந்து. இந்த மருந்து கலவையை இந்த வேர் எவ்வளோ தூரம் போகுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த பாக்கெட்டை வந்து சீவிக்கணும். இப்படி கட்டும்போது இந்த வேர் பகுதி அடியில் நல்லா மூழ்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இன்னொரு கவனமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நூலால் கட்டும்போது நல்லா ஸ்ட்ராங்காக ஏர் டைட்டாக கட்டணும். காற்று வந்து உள்ளே போகக்கூடாது. காற்று உள்ளே போச்சுனாலும் உறிஞ்சாது. இது வந்து நல்லா இப்போ ஏர் டைட்டாக கட்டியிருக்கிறீங்க. இங்கே தொட்டு பார்த்தீங்கன்னா வேர் உங்களுக்கு அடியில் இருக்கிறது தெரியும். சப்போஸ் வேர் முழுகலை அப்படின்னு சந்தேகப்பட்டிங்கன்னா இப்படி மண்ணை லேசாக அணைச்சி கொடுத்து அந்த வேர் வந்து தண்ணிக்குள்ளே நல்லா மூழ்கி இருக்கணும். இந்த மருந்து கலவையில் மூழ்கி இருக்கிற மாதிரி நீங்கள் அணைச்சி கொடுத்துடணும். தென்னை டானிக் கட்டுவதன் மூலம் மட்டுமே, அதாவது 2 பாக்கெட் ஒரு வருடத்துக்கு கட்டுவதன் மூலமே சுமார் 40லேருந்து 60 காய்கள் வரை உற்பத்தி அதிகமாக கண்டறியப்பட்டிருக்கிறது. நாங்கள் அடுத்த பயிரான பயிர் ஒண்டர், அதாவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பயிர் ஒண்டர் என்ற ஒரு பொருளை கண்டுபிடித்தோம். இது முக்கியமாக வந்து உளுந்து மற்றும் பாசிப்பயிறு ஆகிய பயிர்கள் மேலே தெளிப்பதனால் பூக்கள் கொட்டுவது நின்று காய்கள் பிடிப்பு அதிகரிப்பதோடு வறட்சி தாங்கும் தன்மையை அதிகரிப்பதாக கண்டறிந்தோம். இந்த டிஎன்ஏ பயிர் ஒன்றில் வந்து ஊட்டச்சத்து கலவையுடன் சாலிசிலிக் அமிலம், நாப்தலின் அசிட்டிக் அமிலம் மற்றும் வைட்டமின்கள் சரியான வீதத்தில் கலந்திருப்பதால் இதை ஒரே ஒரு முறை தெளிக்குமாறு நாங்கள் சிபாரிசு செய்கிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உளுந்து பாசிப்பயிருக்கு 2% டிஏபி கரைசலை தெளிக்க சொன்னோம். அந்த டிஏபி கரைசல் தெளிப்பதற்கு சில கையாள முறைகள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னனால ஒன் டைம் யூஸ், அதாவது ஒரு முறை பயன்படுத்தினால் போதும் அப்படிங்கிற மாதிரி இந்த பயிர் ஒன்றை நாங்கள் சிபாரிசு செய்கிறோம். ஏக்கருக்கு 2 கிலோ என்ற அளவில் இந்த பயிர் ஒன்றை ஒரே ஒரு முறை பூக்கும் தருணத்தில் மட்டும் தெளித்தால் உங்களுக்கு பூக்கள் கொட்டுவது குறைந்து மகசூல் அதிகரிப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதை போலவே கரும்பு பயிருக்கு
பயிர் வினையியல் துறையினால் சமீபத்தில் கரும்பு பூஸ்டர் என்றும் ஒரு நுண்ணூட்ட கலவையை நாங்கள் சிபாரிசு செய்கிறோம். இந்த கரும்பு பூஸ்டரில் பார்த்திங்கன்னா நுண்ணூட்டச்சத்து கலவையோட மற்றும் பயிர் ஊக்கிகள் சரியான விதத்தில் கலந்துருக்குது. முக்கியமாக ஜிபர்லிக் அமிலம் அப்படிங்கிற ஒரு வளர்ச்சி ஊக்கியை இந்த கரும்பு பூஸ்டர் நாங்கள் இணைத்திருக்கிறோம். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜிபர்லிக் அமிலம் வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இந்த இடைக்கணுக்கினுடைய நீளத்தை அதிகப்படுத்தணும். இதனால் கரும்பின் வளர்ச்சி துரிதப்படுத்தப்பட்டு தனி கரும்பின் எடை, அதாவது இண்டிவிஜுவல் கேன் வெயிட்னு சொல்லுவோம், அது 1லிருந்து 1.5 கிலோ வரைக்கும் மகசூலை கொடுக்க வல்லது. இந்த கரும்பு பூஸ்டர் வந்து 45, 60 மற்றும் 75 நாட்களில் சிபாரிசு செய்கிறோம். ஒவ்வொரு முறையும் 45ஆம் நாள் 1 கிலோவும், 65ஆம் நாள் 1.5 கிலோவும், 75ஆம் நாள் 2 கிலோ என்ற விதத்தில் நாங்கள் சிபாரிசு செய்கிறோம். அடுத்து வந்து பருத்தி பயிருக்காக ஒரு வளர்ச்சி ஊக்கி கலந்த ஊட்டச்சத்து தேவை என்ற ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி காட்டினோம். அந்த ஊட்டச்சத்து கலவையானது பூக்கும்போது ஒரு முறையும் காய் பிடிக்கும் போது ஒரு முறையும் தெளிப்பதால் காய்கள் நன்கு பெரிதாகி இண்டிவிஜுவல் போல் வெயிட்னு சொல்லுவோம், அந்த பருத்தி காய்கள் பெரிதாகி அதனுடைய மகசூல் அதிகரிப்பாக கண்டறியப்பட்டது. ஒரு ஏக்கருக்கு 2.5 கிலோ வீதம் இந்த பருத்தி ப்ளஸை தெளிப்பதன் மூலம் பருத்தியின் மகசூலை அதிகரிக்கலாம். மேலும் அந்த இலையில் சிவப்பாக வந்துட்டுருக்கும், அந்த குறைபாடையும் இந்த பருத்தி பூஸ்டர் நிவர்த்தி செய்கிறது என்பதை கண்டறியப்பட்டுள்ளது. அடுத்து எண்ணெய் வித்து பயிரை பொறுத்தளவில் நமது மாநிலத்தில் நிலக்கடலை மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. நிலக்கடலையும் காய் பிடிப்பை அதிகப்படுத்துவதற்கும் நுண்ணூட்டச்சத்து கலந்த கலவை சிபாரிசு செய்யப்படுகிறோம். இரும்பு சத்து பற்றாக்குறை நிவர்த்தி செய்வதற்கு அன்னவேத உப்பை வந்து இதுவரைக்கும் நம்ம சிபாரிசு பண்ணிட்டு இருந்தோம். மேலும் பலவிதமான நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகள் எண்ணெய் வித்து பயிரான நிலக்கடலையில் தோன்றுவது மிகவும் இன்றியமையாத காலகட்டத்தில் இருக்கிறோம். மேலும் இந்த நிலக்கடலை பயன்படுத்தும் போது இதற்கு தேவையான நுண்ணூட்டச்சத்துக்களை 2 முறை தெளிக்க வேண்டும். ஒரு முறை பூக்கும் போதும் மற்றும் அடுத்த முறை காய் பிடிக்கும் போதும் நம்ம தெளிப்பதால் மகசூல் அதிகரிக்கும் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதுக்கு பேர் வந்து நிலக்கடலை ரிச்னு வச்சுருக்கோம். இந்த நிலக்கடலை ரிச் பயன்படுத்தினால மகசூல் கண்டிப்பாக அதிகரிக்கப்படும். இவரை தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் முனைவர் H. விஜயராகவன் 9443650324. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.